டேய் குளிச்சு ட்ரெஸ் போட ரெடி ஆகிட்டேன்டா. ஃபார்மல்ஸ் தான் போட்டிருக்கேன், ஓகேவா? இல்லை டிஷர்ட் ஜீன்ஸ் எதாவது போட்டுக்கிறவா? இப்போ எதுக்கு நீ குளிச்சுலாம் ரெடியா? பர்ஃப்யூம் போடுறியா? ஆமாம். ஓ அப்போ ஃபேர் அண்ட் லவ்லி? போட்ட மச்சான். டேய் இப்போ எதுக்கு இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க? உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்லு, உன்னை பற்றி சொல்கிறோம்பாங்க. அப்புறம் அவங்க வரும்போது நான் குளிக்காம அசிங்கமாக இருந்தால் உடனே அப்படி தான் நினைப்பாங்க. அதுதான் வேணா சொல்லு, இப்போ அதை கழட்டி போட்டுறேன். சரி 2 பேரும் லைனில் இருக்கீங்களா? இருக்கேன். சரி இப்போ வந்தானா என்ன பண்ணுறீங்கன்னா, டேய் கான்ஃபரன்ஸில் இருக்கும், ஒவ்வொருத்தனா பேசுங்கடா. என்ன அவனை ஃபஸ்ட்டு பேச சொல்லு. என்னடா மணி, ஃபர்ஸ்ட் அவரை பேச சொல்லுங்க. 2 பேரும் பேச வேணாம், நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. அவள் அங்கே வந்தா நான் வர வரைக்கும் அப்படியே அவளை அங்கேயே நிறுத்தி வைங்க. அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் ஃபோன் நம்பராச்சும் வாங்குங்கடா. ஓகே. என்ன மணி அங்கே எப்படிடா இருக்கு? இங்க நல்ல க்ரௌடாக தான் சார் இருக்கு. டேய் நான் அதான் கேட்கலடா, அவள் வரலான்னு பார்த்துட்டு இருக்கியா? அதை தான் சார் பண்ணிட்டு இருக்கேன். டேய் நீ என்னடா பண்ணுற? மச்சான் ஒரு சார் மச்சான் யாழ் மெசேஜ் அமைச்சிருக்காடா, உடனே என்னை மீட் பண்ணுங்கிறாடா. நான் கிளம்புறேன். ப்ளீஸ் பைடா 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 பைடா. டேய் மணி நீயாவது லைன்ல இருக்கியா? சார் சூப்பராக இருக்கு, அவங்கள தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். டேய் விட்டுறாத, புடி. அப்போ உங்களுக்கு இந்த பொண்ணு ஓகேவா? என்னடா சொல்ற? இல்லை சார், அவங்களோட இங்கே வேற ஒரு பொண்ணு செம்மையாக இருக்கு. உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். நீ இப்போ என்ன பண்ற? அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓ சரி ஓகே, நீ அவளே ஃபாலோ. ஓகே சார். சார் நீங்க என்ன பேச போறீங்கன்னு நான் சொல்லிட்டா? சொல்லு பார்க்கலாம். எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்க, கரெக்டா? எப்படி கண்டுபிடிச்ச? அதான் சுபி. சரி சொல்லுங்க, மாப்பிள்ளை என்ன பண்றாரு? என்னோட சீனியர் ஒருத்தரோட பையன் தான், என்ஆர்ஐ. அடையார்ல 2 கிரவுண்ட்ல வீடு இருக்கு. அந்த பையனை சின்ன வயசுல இருந்து எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப டேலண்டட், அழகா இருப்பான். அதான் உன்னை கேட்காமலே உன்னோட டீடைல்ஸ், பைடா உன்னோட போட்டோலாம் இமெயில் பண்ணிட்டேன். அவன் ஃபேமிலிக்கு கூட உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. எடே போடா. அதான் போன வாரம் 3 தடவை நம்ம பேங்குக்கு உன் பெர்மிஷன் எல்லாமே வந்து ஒன்னு பொண்ணு பார்த்துட்டு போயிட்டான். உன் பதிலுக்காக தான் வெயிட்டிங். நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இந்த கல்யாணம் நடந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ரொம்ப நல்ல ஃபேமிலி, நல்ல பையன், மிஸ் பண்ண வேண்டாமேன்னு தோணுது. சுபி பாய் பாய் சார். யா, நான் கூட இதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். இன்னைக்கு வேண்டாம். சாரி சார், சாரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. எப்போ ஒரு டைமில் பர்சனல் ஒர்க் பார்க்குறியா? உருப்படவே மாட்டேன், பார்த்துக்கோ. ஆமாம் சார். எங்கடா? ஹாய். என்ன ஹாய்? உன்கிட்ட லவ் சொல்லி 1 வாரம் ஆச்சு. நீயா தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல. இல்ல அதான் நானே தேடுனேன். இல்லடா இன்னைக்கெல்லாம் ஒரு நல்ல ஃபிகர் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஐயோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் சிஸ்டர். நான்லாம் தேடி தேடி வெறுத்து போய் கடைசியில் கிடைச்சது சூப்பர் ஃபிகர் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒருவேளை உங்க ஃப்ரெண்டுக்கு நான் நல்ல ஃபிகரா தெரியலையோ? நீ ரொம்ப நல்ல ஃபிகர் நினைச்சனால தான் இந்த 1 வாரமா மால், சப்வே, ஆஃபீஸ்னு சுத்தி இங்க பாரு 1 இன்ச் ஹைட் வரை கம்மியாயிட்டேன். அப்படியா? சரி, நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் எங்க மீட் பண்ண ஞாபகம் இருக்கா? நம்ம சப்வேல தான். இல்ல, அதுக்கும் முன்னாடி. அதுக்கும் முன்னாடி மீட் பண்ணலையே. மே 5th என்ன நாள்னு தெரியுமா? மே 5th வந்து கால் மார்க்ஸ் பர்த்டே. ஐயோ, அன்னைக்கு தான் உன்னை நான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ளீஸ் டிரைவர். Stupid fool.
What? What is this? Hey! Qu'est-ce que tu fais là-bas? Raphaël, il est hop! Sorry, Mori. Zakaway. Ow! Wizard. Stop it! Idiot! I'll find you! Kill him! ஊரு ஃபுல்லா ஒயின் ஷாப்பா வச்சிருக்காங்க. ஆனா வாமிட் பண்ண ஒரு இடமாவது வச்சிருக்காங்களா? வாய் ஊது ஆ? வாய் ஊது அப்படி இல்ல இப்படி ஊது ஏய், நீ ஒழுங்கா ஊதல உன் மேல ட்ரிங்க் அண்ட் டிரைவ் கேஸ் புக் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ என்ன பார்த்தா குச்ச மாதிரி தெரியலையா சார்? தெரியுது. எங்களுக்கு ரூல்ஸ் வாயை ஊத சொல்லி செக் பண்றதுதான். நான் ட்ரங்க் பண்ணியிருக்கேன் சார். குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது இல்ல டிரைவர் குடிக்கல சார். ஓ, போய் செக் பண்ணியா? ஓ, சட்டம் தன் கடமையை செய்கிறது. வாய் ஊதுங்க சார் எனக்கு அந்த பழக்கம் இல்லை. அது நாங்க சொல்லணும் ஊதுங்க இன்னொரு வாட்டி ஊதுங்க சார் ஆ. ஏதோ பாரின் சரக்கு அடிச்சிருப்பாங்க போல நாத்த அடிக்காம வாசம் அடிக்குது சார் அப்படி என்னையா சரக்கு? நான் மின்ட் சாப்பிட்டேன். எனக்கு சந்தேகமா இருக்கு. உங்க கையை கொஞ்சம் நீட்டுங்க. டவுட்டா தான் இருக்கு. எதுக்கும் ஒரு இடம் இறங்கி நடந்து காட்டுங்க. ஐயோ, என்ன போதை ஏறுதா? எனக்கு ஏறியா? இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்க சொல்லியா? ஹலோ, இன்னும் கொஞ்சம் தூரம் நடமா Dollars on the floor, watch me move it. Turn the music up, I can show you how I do it. எப்படி போகணும்? யூட்டன். ஆமா, யூவை தலைகீழ போட்டு யூட்டன்றாங்க. இதெல்லாம் யாரு கேக்குறது? டிரைவர், டிரைவர், டிரைவர். என்ன? வந்து டிரைவர். புரியல. வந்து டிரைவர். வாமிட்டா? அதான். இது பாருங்க, நான் உங்களை ட்ராப் பண்றேன், அங்க பண்ணிக்கோங்க. இல்ல டிரைவர், ஃபர்ஸ்ட் நானா எத்தனா இப்போ அதுவா வருது. ப்ளீஸ் ப்ளீஸ் டிரைவர். டிரைவர், வெறும் சத்தம் தான் வருது டிரைவர். கடவுளே. ஏய் விம்மி, இவன் தொல்லை என்னால தாங்க முடியல. ஏய் ப்ளீஸ் அவனை கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறீ. நான் தான் அவனை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூட்டு வந்தேன். எங்கேயாவது விழுந்து கிடந்தானா ரொம்ப அசிங்கமாயிடும். ப்ளீஸ் டி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி ஓகே. ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்க்கலான்றான். ஆனா நான் உன்னையே இறைவனை தான் பார்க்கிறேன். அங்கெல்லாம் ட்ரெஸ்ஸுக்கு மேல ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இறைவன் போடுற ட்ரெஸ்ஸா இது? ஹேய், போட்டுக்கோ போட்டுக்கோ.
நீதான்டா. ஆ? ஷூ? ஓ, பிராண்டட் ஷூவா? பின்னாடி பின்னாடி போ. முன்னாடி. ஜெயவான் டாடா. நோ கமெண்ட்ஸ். நீங்க என்னமோ கரெக்டா ரூட் சொல்ற மாதிரி தெரியல. அது நேரா போயிட்டு 4th ரைட் எடுத்த ஐயோ பிரிட்ஜே காணோம். ப்ளீஸுங்க, நாளைக்கு எனக்கு பர்த்டே. நேரமா எந்திரிச்சு கோவிலுக்கு போகணும். போட்டோஸ்லாம் எடுப்பாங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஐயோ, நாளைக்கு உங்களுக்கு பர்த்டேவா? நிறுத்து நிறுத்து நிறுத்து, டிரைவருக்கு பர்த்டே. நிறுத்து 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 நிறுத்துங்க. ஹே, ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இங்க பாருங்க, நீங்க இப்ப வண்டியில ஏறலனா நான் போயிட்டே இருப்பேன். இன்னும் 2 மினிட்ஸ்ல உங்களுக்கு பர்த்டே வருது. கிஃப்ட் தர வேணாமா? இருங்க. கிஃப்ட் கொடுக்காத ஆம்பளையும் ஆட இருமா. கிஸ் கொடுக்காத பொம்பளையும் இந்த சொசைட்டி மதிக்கிறதே இல்லை தெரியுமா? ஹலோ, ஒரு கிஃப்ட் வேணும். ஐயா, கூட்டு போட்டுனுக்குறாங்க. ஒரு சிங்கத்தை பர்த்டே கிஃப்டா கொடுத்தேன்னு நாளைக்கு வரலாறு சொல்லிட்டோம். கூப்பிட்டு வரலன்னா சிங்கம்னாலும் அசிங்கம் தான். நன்றி உள்ளவன் நீ தான். நீ பர்த்டே கிஃப்ட் ஓகே செல்லாம். போற இடத்துல அண்ணன் பேரை காப்பாத்தணும். இந்தாங்க இந்தாங்க. என்னது அது? விட்டுருங்க. அஜித் படத்துல ஆசை பார்த்திருக்கீங்களா? ஐய, அது ஆசை படத்துல அஜித் பார்த்திருக்கீங்க. அவர் குட்டியா கொடுப்பாரு. அவர் அன்பு குட்டி, நம்மளது பெருசை. இந்தாங்க வச்சுங்க. இல்ல இல்ல வேணாம், அன்பு அளிப்பலாம் வேணாம் ப்ளீஸ். அள்ளிப்பே இல்ல, நம்ம கிட்ட அன்பு மட்டும்தான். இந்தாங்க ஜூஜு. வேணாம் வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ். பின்னாடி வைங்க, பின்னாடி. பின்னாடியா? உள்ள பட தம்பி. Happy birthday to you. Happy birthday to you. Huh? ஹலோ ஹலோ பேபி, நீ பிறந்த நாளோடு கோடு கிலோ குஷி கூட்டு சேரட்டும். எல்லோ எல்லோ பூவு நீ போகும் சாலைகள் கல்லமுள்ளோ இல்லாமல் ஆகட்டும். ஆல்கோஹால் போட்டு ஆடுறேன். கீழே ஆகாயத்தை தேடுறேன். Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Hello hello baby, நீ பிறந்த நாளோடு கோடி கிலோ குஷி கூட்டு சேரட்டும். எல்லோ எல்லோ பூவே நீ போகும் சாலைகள் கல்லமுள்ளோ இல்லாமல் ஆகட்டும்.
என்ன வேணும் அத வாங்கி தார நீ கேளு இந்த நேரம் அந்த கடவுள் நம்மாளு வாழ வேணும் விண்ணீன் வேணும்னு கேட்காத கியூவில் முன்பே கோடி முட்டாள் தண்ணிய சேர்க்காம தண்ணிய போட்ட இன்னைக்கு பூரா நான் போய் சொல்ல மாட்டேன் ஹாப்பி ஹாப்பி பர்த்டே ஹாப்பி ஹாப்பி பர்த்டே ஹாப்பி ஹாப்பி பர்த்டே டு யூ ஹலோ ஹலோ பேபி நீ பிறந்த நாளோடு கோடி கிலோ குஷி கூட்டு சேரட்டும் கண்ணு முன்னே அடப்பட்டாம்பூச்சி கூட்டம் தான் முன்னும் பின்னும் ஓட கண்டேனே மழை போல என் மேல சந்தோஷம் கொட்ட எதனால புரியாம நின்னு உங்கிட்ட ஹலோ ஹலோ பேபி நீ பிறந்த நாளோடு கோடி கிலோ குஷி கூட்டு சேரட்டும் எல்லோ எல்லோ பூவு நீ போகும் சாலைகள் கல்லோ முள்ளோ இல்லாமல் ஆகட்டும் ஹாப்பி ஹாப்பி பர்த்டே ஹாப்பி ஹாப்பி பர்த்டே ஹாப்பி ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி ஹாப்பி பர்த்டே ஹாப்பி ஹாப்பி பர்த்டே ஹாப்பி ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி ஹாப்பி பர்த்டே ஹாப்பி ஹாப்பி பர்த்டே ஹாப்பி ஹாப்பி பர்த்டே டு யூ டிரைவர் பார்த்து பிரேக் போடுங்க டிரைவர் ஓ சார் இவ்வளவு பண்ணிருக்காரா இன்னும் நிறைய பண்ணாரு சாரோட நலன் கருதி சில விஷயத்த சென்சார் பண்ணிட்டேன் இப்போ ஞாபகம் வருதா லைட்டா அப்புறம் கிளம்பட்டுமா கிளம்பு ஏய் உன்னோட ஃபோன் நம்பர் கொடுத்தினா ஏன் நம்பரா நோட் பண்ணிக்கோங்க 98410 98410 27646 உன் பேர் சுபிக்ஷா ஆமா உன் நம்பர் எப்படி ஆல்ரெடி என் ஃபோன்ல இருக்கு அன்னைக்கே வாங்குனீங்களே ஃபோன் நம்பர் வச்சிட்டே எல்லாம் சுத்தி இவர் நம்பர் வாங்குனது நீங்க சொல்லவே இல்லையே அதான் சொன்னேனே சில விஷயங்களை சென்சார் பண்ணிட்டேங்க ஏங்க நம்பர் மட்டும் எப்படி வாங்குனாருன்னு சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ங்க சொல்லட்டுமா ஆமாங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு உன் நம்பரை கூட கொடுக்கலன்னா அப்படியே உன் நம்பரை கொடுத்தா தான் நான் வண்டியில ஏறுவேன் 98410 27646 இப்போ நீ கிளம்பு நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன்
நானும் சொல்ல வந்ததே சொல்லலையே. இல்ல அப்புறம் நான் உனக்கு கால் பண்றேன், நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். இப்போ நீ கிளம்பு. எவனோ ஒருத்தன் போதையில தன்னை மறந்து ஏதோ உலக இருக்கான். அதுக்காக அவனை லவ் பண்றேங்கிறதெல்லாம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. குட் மார்னிங் சார். மார்னிங்மா. கல்யாணம் குடும்பங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். பார்த்து ஜாக்கிரதையா முடிவெடுக்கணும். இந்த பையன் என்ன சொல்றான்? ஃபோன் பண்ணி இப்போவே மீட் பண்ணணும்னு சொன்னான். கண்டிப்பா லவ் பண்றேன்னு சொல்வான். நான் சொன்ன பையன் ரொம்ப கரெக்டானவன், பொறுப்பானவன். ஹாய். ரொம்ப நல்ல ஃபேமிலி. என்ன இருந்தாலும் இது உன்னோட லைஃப், நீ தான் முடிவெடுக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அது சொல்லுங்க. என்ன கேட்டா நீ சொல்ற பையனை வேண்டாம் தான் சொல்லுவேன். ஓகே சார். சுபி, எனிவே பெஸ்ட் ஆஃப் லக் டு யூ. தேங்க் யூ சார். சுபி, உனக்கு இந்த கடவுள் நம்பிக்கைலாம் இருக்கா? நாங்கெல்லாம் கமல் மாதிரி கடவுள் இருந்தா நல்லா இருக்கும். நாமெல்லாம் சூப்பர் ஸ்டார் மாதிரி. ஓ அருணாச்சலேஸ்வரா. சார், இது முருகர் கோவில். ஓ, அப்போ கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு என்ன கோவில் தெரியாமலே சாமி கொண்டு வந்துடலாம். நீ ஏதோ பேசணும்னு சொன்னியே. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீ என்கிட்ட ஃபர்ஸ்ட் லவ் யூ சொன்னல, என்னால் நம்பவே முடியல. அடுத்த செகண்டே நம்பாம இருக்கவும் முடியல. உனக்காக வெயிட் பண்ணும்போதும் சரி, நீ அன்னைக்கு ஆஃபீஸில் வந்து நடந்துலாம் சொல்லும் போதும் சரி, அப்படி இருந்தது. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. I love you. சாரி. நீ இதை இவ்வளோ சீரியஸாக எடுத்துப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. நீ எனக்கு போதையில் என் கூட கலாட்டா பண்ணல, அதே மாதிரி நானும் விளையாட்டா தான் சொன்னேன். ரியலி சாரி. அன்னைக்கு மட்டும் அவன் என்ன லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா இவன் அடிக்கணுன்ற முடிவுக்கே நான் வந்திருக்க மாட்டேன். எதிர்பார்த்த நம்ம அஸ்வின் அந்த ஃபவுலை மட்டும் பண்ணாமல் இருந்திருந்தால் அவர்தான் முதலிடத்தை பிடித்திருப்பார். இதை அந்த கோல்ட் மெடல் வாங்கியவரே ஒத்துக்கொண்டு அஸ்வின் ஒரு தலைசிறந்த பாக்ஸர் என்று புகழ்ந்திருக்கிறார். இந்த விதத்தில் இந்தியாவிற்கே பெருமை சேர்த்த தமிழ்நாட்டை சேர்ந்த அஸ்வினுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்க நமது தொழிலதிபர் திரு யோகேஷ் அவர்களை அழைக்கின்றேன். போட்டோ எடுக்க வந்தானே சார், ரொம்ப ஓவரா பண்றீங்க. பிரதர் உங்களும் பிடிச்சிட்டாங்களா சார்? நாங்களும் பாக்ஸர் தான் சார். பண்ணிக்காட்டவா? இங்க வா இரு சார், இங்க வா பா, நில்லுப்பா, பண்ணி காட்டுறேன். இவங்களால தான் தப்பிச்சேனா இல்லை இவங்களால தான் இன்னைக்கு அவங்க கூட சண்டை போட முடியாம போயிடுச்சான்னு தெரியல. எதுவானாலும் என்ன நடந்தாலும் இன்னைக்கு அந்த அஸ்வின் கூட மோதியே தீரணும்.
பலம் இருக்குங்கிறதுக்காக எதிரிங்களை சம்பாதிச்சுக்க கூடாது. என்னோட முழு பலத்தையும் அவனை அடிக்கிறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். சார் இருங்க சார் யாத்திரை அடிக்கிறீங்க நானும் இவங்கள மாதிரி ஒரு சாதாரண ஆள் தான். ஆனால் என் எதிரி இன்டர்நேஷ்னல் பாக்ஸர். நம்ம எவ்வளோ பலத்தோடு இருக்கணுங்கிறத எதிரி தான் முடிவு பண்ணுறாங்கிறது என் விஷயத்தில் கரெக்டாக தான் இருக்கு. இந்த வலி அன்னைக்கு அவ என்னை லவ் பண்ணலன்னு சொல்லும்போது ஏற்பட்ட வலியை விட கம்மி தான். என்னால் அன்னைக்கு எதுவுமே பண்ண முடியல. திரும்ப திரும்ப அவளை பற்றி மட்டுமே நினச்சிக்கிட்டு இருந்தேன்.